السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في تنزيل العظيم وفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على اللهم سيدنا صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இன்று ஒரு கேள்வி பதில் சம்பந்தமாக இந்த காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வாய்ப்பை தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த விஷயங்களிலே நாம் கேட்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நேரான வழியில் செலுத்தி இன்னும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல அடியார்களின் கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். ஆக அந்த வகையில் நம்முடைய எஜமான் சூதிஷா ஃபைஜி தாமத் பரக்காத்துல் ஆலியா அவங்களுடைய கலிஃபாவாகிய அலிமிஷா எஜமா அவங்கள்ட்ட இப்போ நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்டு அதன் மூலம் பயன்பெற இருக்கிறோம். கேட்கலாமா எஜமான்? முதலாவதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் முஸ்லிம், மூமின், மொஹ்சின் இந்த மாதிரியான பெயர்களை கேள்விப்பட்டிருக்கோம். அதே இடத்துலையே முனாஃபிக்ங்கிற பெயரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முஸ்லீம், மோமின், மொஹ்சின் இவங்களை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களால நம்மளுடைய ஈமானுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த முனாஃபிக்கை கொண்டு முனாஃபிக்குக்கும் பிரச்சனை. முனாஃபிக் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்தை சுற்றி உள்ள மக்களுக்கும் முனாஃபிக்கை கொண்டு பிரச்சனை இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக் என்றால் யார், அடுத்து அந்த முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்ன, அவர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஆட்களை? அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வுடைய ஃபதுல், இந்த மாதிரியான ஒரு காணொளி, இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுங்கிறது சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதை ஒரு கேள்வி பதில் மாதிரியான ஒரு வடிவில் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டா ஒரு ஒரு மஷூரா கான்வர்சேஷன் மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த காணொளிகளை காணக்கூடியவர்களுக்கு ஒரு இதில் முழுமையான தெளிவு இல்லைனாலும் ஓரளவு தெளிவு பெறுவதற்கு இது ஒரு சபபாக இருக்குமே என்ற ஒரு நோக்கத்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு முயற்சி. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கேள்வி பதிலில் முனாஃபிக்கு சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கோம். முனாஃபிக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முனாஃபிக்கள் இருந்தாங்க. பெருமானாருடைய காலத்தில் முனாஃபிக்கள் இருந்தாங்க. பெருமானாரிடத்திலையும் முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அப்போ முனாஃபிக்னா யாருக்கு சொல்றது அப்படின்னு கேட்டுருங்க. ஆக்சுவலி முனாஃபிக் என்பதுன்னு சொன்னால் நிஃபாக்னு சொன்னால் நயவஞ்சகம்.
உள்ளொன்று வைத்து புறமொன்று புறமொன்று பேசுதல். அந்த நிஃபாக்கை உடையவனுக்கு தான் முனாஃபிக்னு சொல்றது. யாரிடத்திலே நிஃபாக் இருக்குமோ, நயவஞ்சகத்தனம் இருக்குமோ, அந்த நயவஞ்சகத்தனத்தை உடையவன் தான் நயவஞ்சகன். அப்போ யாரிடத்திலே நிஃபாக் இருக்குமோ அவன் தான் முனாஃபிக். முனாஃபிக்கு சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். சூரத்துல் பக்கரால கூட அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 8ன்னு நினைக்கிறேன், 8 9 அந்த 8 to 10 அந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான்ல. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், ஒமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் வமா ஹும் பிமுமினின். மக்கள்ல சில பேர் இப்படியும் இருப்பாங்க. என்ன சொல்றாங்க, வந்து சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ்வையும் நாங்க ஈமான் கொண்டோம், இன்னும் யௌமுல் கியாமா மறுமையின் நாளை ஆகிரத்துடைய நாளை கொண்டு நாம் என்ன செஞ்சோம், ஈமான் கொண்டோம் சொல்லுவாங்க. ஆனா வமா ஹும் பிமுமினின், அவங்க மூமின்கள் கிடையாதுன்ட்டான்ல. அவங்க மூமின்கள் கிடையாதுன்ட்டான். அப்ப என்ன வெளிரங்கத்துல, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப முனாஃபிக்குகள் வெளியில இருக்க மாட்டாங்க. முனாஃபிக்குகள் மூமினுடைய சூரத்திலும் முஸ்லிமுடைய சூரத்திலும் உள்ளுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியில இருந்துட்டாதான் ஓப்பனா தெரிஞ்சிருமே நமக்கு. ஆமா, மனதளவுல அவங்கள்ட்ட அந்த விஷயம் இருக்கும். வெளியில அவங்களுடைய வெளி தோற்றம், அமல்கள் எல்லாமே இஸ்லாமிய தோற்றம் இருக்கும், இஸ்லாமிய பெயர்கள் இருக்கும், இஸ்லாமிய அமல்கள் இருக்கும். ஆக இஸ்லாமியர் ஒரு, அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல சொல்ற, கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் இஸ்லாமியரா தான் இருப்பாரு, இஸ்லாமியரா தான் இருப்பார் மக்கள் மத்தியில. ஆனா உள்ளுக்குள்ள நிஃபாக் இருக்கும். அதனால முஷ்ரிக்குகள் காஃபிர்களை விட முனாஃபிக்குகள் ஆபத்தானவர்கள், ரொம்ப ஆபத்தான. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட இருந்தவங்கல்ல காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் ஓப்பனாவே இருந்தாங்க எதிரிகளாக. முனாஃபிக்குகள் பெருமானார் ஓடவே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பெருமானாருடைய தோழர்கள் போலவே இருந்து பெருமானாருக்கு என்ன செஞ்சாங்க, கூட இருந்து குழி பெருக்கிற கதையை செஞ்சாங்க. அதனால முனாஃபிக்குகள் ரொம்ப மோசமானவர்களுடைய. அதே போல முனாஃபிக்குகள் சம்பந்தம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய தட்டுகளில் அதி பாதாள தட்டுல இருப்பாங்கிறான். அதுவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், எங்க கடைசில உள்ள சூரான்னு நினைக்கிறேன், 30வது ஜூஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, தொழுகையில அவங்க அசட்டை செய்வாங்க. அவங்களுடைய அவங்க ரொம்ப, அதாவது நரகத்தினுடைய அடிபாதாள, சூரத்து நிசால அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய மிக தாழ்ந்த அடுக்குல இருப்பாங்க, நரகத்தினுடைய தாழ்ந்த அடுக்கு. அப்ப முனாஃபிக்குகள் அதாவது இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வஹும் ஹாதிஊஹும் வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகையில நின்றாங்கன்னு சொன்னா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. இராஊனன் நாஸ, மக்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, தொழுகுவாங்க. வயதுக்குருன் அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை ரொம்ப கம்மியாக தான் ஞாபகம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய திக்ரு அப்படின்ட்டாலே யாருக்கு வெறுப்பு உண்டாகுதோ அவங்கள்ட்ட நிஃபாக் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா முனாஃபிக்குடைய தன்மை ரொம்ப, ரெண்டாவது தொழுகையில நின்ற சோம்பேறியா இருப்பாங்க, ரொம்ப சோர்வான நிலையில. அப்ப முனாஃபிக்குகளை பத்தி சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் சொல்றான். அப்ப முனாஃபிக், ஆக்சுவலி முனாஃபிக் சொன்னா நிஃபாக், நிஃபாக் யார் இடத்துல இருக்குமோ அவன் முனாஃபிக். நிஃபாக்னா என்ன, நயவஞ்ச, எதுல நயவஞ்சகத்தனம், அதாவது ஒப்புக்கொண்டதை ஒப்புக்கொண்ட பின் அதை சந்தேகம் வைப்பது, மறுக்கிறது, அதை சந்தேகிப்பது. அதுல பெருமானாரே அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏத்துக்கிட்டோம், ரசூலா இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு ஒரே ஒரு சந்தேகம்.
களிமாவை என்னது ஏத்துக்கிறது, ஏத்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறது, அதுல ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சந்தேகம் என்ன செய்யுதுல, அவங்கள வந்து ஈமான்ல வந்து ஸ்டெபிளா வைக்கிறது இல்ல. இந்த சந்தேகம் இருக்கிறதுனால அவங்களுடைய ஈமானுடைய நிலை ஒரு தரத்துல இருக்கிறது இல்ல. அதனால அவங்களுடைய ஈமான் வந்து சுத்தமா அவங்களோட கலண்டுருது. அதனால அவங்க வந்து முஸ்லீமா, அவங்க முஸ்லீம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப இஸ்லாமிய வேடம் தரித்து தான் இருக்கணும். ஆனா மனதளவுல அவங்க குஃப்ர்ல இருக்கிறாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என்ன செஞ்சுறாங்க, வெறுத்துறாங்க. ஆனா வெளிப்படையில அவன் முஸ்லீமாவும் மூமினாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களைத்தான் முனாஃபிக் என்று சொல்வது. இந்த நிஃபாக்கை உடையவர்கள் தான் முனாஃபிக்கள். அப்ப முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக சில அடையாளங்கள் இருக்குது, பல அடையாளங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா குறிப்பா ஹதீஸ்ல வரக்கூடிய, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அடையாளம் இப்ப நான் சொல்லி காட்டினேன். அதாவது அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வே ஏமாத்த நினைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ. நிச்சயமா முனாஃபிக் வந்து அல்லாஹ்வை ஏமாத்த நினைக்கிறான், அல்லாஹ் ஏமாத்த நினைக்கிறான் ஜி வஹும் ஹாதிஹிம். ஆனா அவன் வந்து அல்லாஹ் ஏமாத்தி போறான். அல்லாஹ் அதாவது மனிதர்களை மட்டும் முஸ்லிம் வேடம் தரித்து இவன் ஏமாத்தல, ரசூலுல்லாஹ் முஸ்லிம் வேடம் தரித்து ஏமாத்தல, இவன் அல்லாஹ்வே ஏமாத்துறான். அப்புறம் சொல்றான், இதா காமு குசாலா இதா காமு இலா சலாத்தி காமு குசாலா. தொழுகையின் பக்கம் வந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப அப்படியே தொழுகையில சோர்வா இருப்பாங்க. யுராவுனன் நாஸ, மனிதர்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுவான். அவங்க தொழுகை வரந்தது எதுக்கு சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி கிடையாது, இவங்கெல்லாம் தொழுகையாளின்னு மக்கள்லாம் சொல்லணுங்கிறதுக்காக, மக்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வருவாரு. அப்புறம் வலா எதுக்குருவன் அல்லாஹ இல்லா கலீலா, அவங்க அல்லாஹ்வை ரொம்ப கம்மியாக ஞாபகம் செய்வாங்க. இதான் முனாஃபிக்குகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அடையாளங்கள். ஹதீஸ்ல முனாஃபிக்குகள் சம்பந்தமான சில அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரி ஷெரீஃப்ல வரக்கூடிய முனாஃபிக்குகளுடைய 3 அடையாளங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, பேசுனா பொய் பேசுவான். அதே போல வாக்குறுதி அளிச்ச வாக்குறுதி மீறிடுவான், வாக்குறுதி மீறிடுவான், வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டான். அதே போல நம்பிக்கை வகிச்சா என்ன செய்வான், நம்பிக்கை துரோகம் செய்வான். அப்ப முனாஃபிக்க நம்பி ஒரு செயலை ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். வாக்குறுதி கொடுக்குறான், நான் இன்னைக்கு நான் கொடுத்துருவேன், நாளைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான் சொன்னா வாக்குறுதி என்ன செய்வான், நிறைவேற்ற மாட்டான். அதே போல வாயிலிருந்து வர்றது எல்லாம் பொய்யா வரும். இது புகாரி ஷெரீஃப்ல வரக்கூடிய முனாஃபிக்குடைய அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. 3 அடையாளங்கள் சொல்றாங்க. இன்னொரு அடையாளம், இன்னொரு இடத்துல உடன்படிக்கை செஞ்சா என்ன செய்வான், அதை மீறுவான். அப்புறம் வந்து சண்டையிட்டான்னு சொன்னா வரம்பு மீறுவான். சண்டையிடுதல்ங்கிறது வந்து சண்டையிடுதலுங்க ஒரு இடுதலுங்கிறதே ஒரு கூடாத ஒண்ணு. அதுல வரம்பு மீறுறதுன்னா முஸ்லிம்கள் மூமின்கள் முஸ்லிமத்திலே சண்டை போட்டுக்கிறான், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்ல. அந்த எல்லையே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நிலையில போய் நின்றது, அவனை திட்டுறது, சில இடங்களுக்கு கொலை முதற்கொண்டு நடந்துருது. இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடையாளங்கள் எது, ஹதீஸ்ல பெருமானார் சொல்லக்கூடிய அடையாளங்கள் எது. அப்ப இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம். அதே போல ஒரு சிலரை வந்து அதான் இந்த கோபத்தின் உச்சத்துல இவங்க போனதுக்கு அப்புறம் மூமினாக முஸ்லிமாக உள்ள இருக்கிறவங்கள என்ன இவங்க வந்து காஃபிருங்கிற ஒரு சில பட்டை கொடுத்துருவாங்க. அது ஒரு ஆளு முஸ்லிமா மூமினா காஃபிரா அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடியதுடைய இது யாரோடைய வேலை, அல்லாஹ்வுடைய வேலை. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய வேலையை எடுத்துக்கிட்டு இவர் காஃபிரு, இவர் முஷ்ரிக்கு, இவர் முனாஃபிக் அப்படின்னு இவர் என்ன செய்வார், அந்த வேலையை இவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். இதனால நம்ம சமூகத்துக்கு இடையிலேயே பெரிய குழப்பங்களும் வருது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாற்று வழியில இருக்கிறவங்களையே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி என்ன செஞ்சதில்ல, சரி அந்த அவமானப்படுத்தியோ மாதிரி கேவலப்படுத்தியோ பேசுனது கிடையாது. அதுதான் நபி வழி. ட்ரீட் பண்ணது இல்ல ஆனா பெருமானார். இவங்க நபி வழின்னு சொல்லிட்டு நபியை பின்பற்றக்கூடிய மக்களையே என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க, பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. ம். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நம்ம இப்ப இந்த இடத்துல நம்ம இதுவரைதான் முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துலயும் இல்ல, ம். அப்படி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல. முனாஃபிக்குகள்னா யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ம். முனாஃபிக்குகளுக்கு உரிய தண்டனை என்னன்னு நினைச்சுக்க வேண்டியது. முனாஃபிக்குள் தண்டனை நரகத்துல அடிபாதாள தட்டு. அடிபாதாளம். முனாஃபிக்குனா யாரு? இந்த நிஃபாக்குடைய தன்மைகள், முனாஃபிக்கு தனத்தினுடைய அடையாளங்கள் தன்னில இருக்குதாங்கிறத ஒவ்வொரு மூமினும் முஸ்லீமும் தன்னை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்க வேண்டியது. ம், ம். தன்னை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது. அப்படி அல்லது தன்னை சார்ந்தவர்களிடத்திலே இவ்வாறான தன்மைகள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். இவ்வாறான தன்மைகள் இருந்ததுன்னு சொன்னால் அவரிடத்திலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டியது. ம், ம். நிஃபாக்குடைய அடையாளங்கள் தெரியுதே அப்படின்னு சொல்லி நாம யாரும் நிஃபாக்குடையவர்கள் நம்ம டிசைட் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. கிடையாது. அல்லாஹ்வுடைய இது வேலை. ஆமா. ஆனா இந்த அறிகுறிகள் தெரிஞ்சு அவங்கள்ட்ட உஷாரா இருந்தாங்க. அறிகுறிகள் தெரிந்ததுன்னு சொன்னா அது ஏன்னா அறிகுறிகள் அல்லாஹ் ரசூலுமே சொல்றாங்கல்ல. ஆமா. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லிட்டான், ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் அடையாளங்கள் சொல்லும் போதே ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட அவேர்னஸா இருந்துக்கணும்ன்றதுக்காக. ம். இந்த குணம் உடையவர்கள் இருந்தாங்க சொன்னா அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்க என்று நமக்கு இஷாரா சைக்கினை செய்வதற்காகத்தானே சொல்றாங்க. கண்டிப்பா. அது ரொம்ப அவசியம். ஆனா இவரு இப்ப உதாரணத்துக்கு முனாஃபிக்தனம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு குணம் ஜி, ஒரு இடத்துல பாக்குறோம், ஒரு ஆள்கிட்ட பாக்குறோம்னு சொன்னா அவர் நம்ம உடனே முனாஃபிக் முத்திரை குத்திர கூடாது. ஜி. அவர் முனாஃபிக்னு சொல்ல ஓப்பனா நீங்க சொல்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஜி, ஜி. நீங்க உங்களுடைய விஷயத்தை பேணி நீங்க ஒதுங்கி இருந்துக்க வேண்டியதான். ம். அப்ப அந்த அடிப்படையில முனாஃபிக்குகள் இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மட்டும் முனாஃபிக்குகள் இல்ல, இப்பவும் முனாஃபிக்குகள் இருக்கதான் செய்வாங்க, இருக்கலாம். அப்ப அவர்களிடத்திலே மூமின்கள் முஸ்லிம்கள் ஹுஷாராக இருப்பது, அவர்களிடத்திலே நாம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். நம்மளுடைய ஈமானுக்கு சலாமத். அது ஜி. அதே போல ஒருத்தர் தன்னை முஸ்லிம் மூமின்டே நினைச்சிருப்பாரு, ஆனா இவரை அறியாமலேயே இவரிடத்திலே முனாஃபிக்குத்தனத்தினுடைய அடையாளங்கள் இருக்கும். ம், ம். அப்ப அப்படியான அடையாளங்கள் முனாஃபிக்குத்தனம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அடையாளங்கள் ஒருவர் தண்ணிலே இருக்கிறதா என்பதை பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப நாம நம்மள இருக்குதாங்க, நம்ம செல்ஃப் ரியலைசிஸ் பண்ணி சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது நம்மள அந்த அடையாளம் தெரிஞ்சதுன்னு சொன்னா நாம அதை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கும் அதை நம்மிடத்திலே மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பா. அப்ப இதுதான் முனாஃபிக் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள். ஜி. சரி, இப்ப அடுத்து என்னது? இப்படியான ஒரு முனாஃபிக்குத்தனம் தன்னில் இருப்பதாக ஒரு மனிதன் விரும்பியோ, அவர் உண்மையிலேயே முனாஃபிக்குத்தனம் செஞ்சு மக்கள் மத்தியில ஃபித்னா செய்யணுங்கிற நோக்கத்துல இல்ல, ஆனா முனாஃபிக்குத்தனத்தினுடைய அடையாளம் அவர்ல இருக்குதுன்னு ஒரு மனிதன் தெரிஞ்சுட்டா சொன்னா எப்படி அதை விட்டு வெளியே வர்றது? அதுல இருந்து எப்படி மீள்றதுங்கிற கேள்வி வரும். அது ஒண்ணு, தன்னை அதுல இருந்து மீட்டுக்கொள்வது. அப்படி அல்லாம தன்னை சார்ந்தவங்களோ அல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியானவங்க இருந்தால் ஒண்ணு அவங்கள எப்படி சரி செய்யறதுக்கு முயற்சி பண்றது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க சரியாக மாட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய அந்த சகவாசத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய சகவாசத்துல இருந்து நாம தவிர்த்துக்கிறது நமக்கு நல்லது. அவங்க சரியாகிற மாதிரி இல்ல, அவங்க சரியாகிற மாதிரி இல்லைங்கிற நம்ம தவிர்த்து இருந்திருக்க வேண்டியது. அப்படியா நமக்கு நம்பிக்கை இருக்கு இவங்க சரியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கள எந்த சரியா அப்ப அவங்க இடத்துல அவங்களுடைய அந்த தன்மைகளை நாம எடுத்து சொல்லி நாம அவங்கள அவங்களுடைய நிலையில இருந்து அவங்களை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும், துவா செய்யணும், அவங்களுக்காக துவா செய்யணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய உள்ளங்கள்ல ஆழமாக புகுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நிஃபாக்கு ஈமான்ல தான் உண்டாகும். ஒருத்தனுக்கு நிஃபாக்கு உண்டாகுதுன்னு சொன்னா அவன் ஈமான்ல தான், ஈமானுடைய விஷயத்துல குறை இருப்பதன் காரணமாகத்தான் அவன் இடத்துல நிஃபாக் உண்டாயிடுது. இஸ்லாத்துலதான் கரெக்டா இருப்பாரு, ஏன்னா அவர் ஜகாத் இல்ல சரி அதுல கரெக்டா இருப்பாரு, ஜகாத்து கொடுப்பாரு, ஹஜ் செய்வாரு, எல்லாம் செய்வாரு.
தொழுகு முதற்கொண்டு தொழுவார். ஆனா தொழுகையில சோம்பேறித்தனமா இருப்பாரு. சோம்பேறித்தனம்ங்கிறது கல்பால உள்ள சம்பந்தப்பட்டது தானே. உள்ள சம்பந்தப்பட்டது. அதுபோல மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுவாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, யுராவுன, மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக, அதுவும் உள்ளம் சம்பந்தப்பட்டது தானே. அப்ப வெளிரங்கத்துல அமல்கள் கரெக்டா செஞ்சுட்டு வாடு, உள்ளத்துல வியாதி இருக்கும். இவங்கள்ட்ட உள்ளத்துல முனாஃபிக் தனத்தின் அடையாளங்களாக ஒரு அடையாளம் அல்லாஹ்வுத்தாலா சொல்லும் போது இது உள்ளத்துல உள்ள வியாதி தான்ங்கிறது அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுத்தாலா தெளிவுபடுத்துறான். அது எங்கன்னு சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது சூரத்து பக்கரா, சூரத்துல் பக்கராவுல அல்லாஹ்வுத்தாலா 10வது வசனத்துல சொல்றான். அதாவது மினன்னாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் சொல்றாங்கல்ல. மக்கள்ல சில பேர் வந்து நாங்க அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வையும் மார்க்கத்தை ஆகரத்தை ஈமான் கொண்டுட்டோம், ஆனா அவங்க ஈமான் கொண்டவங்க இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதே தொடர்ச்சியில 10வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், ஃபி குலூபிஹிம் மரதம், நோய் இருக்கு அவங்களுடைய இதயத்துல. அப்போ நிஃபாக் அவங்க உள்ளத்துல நோய் இருக்குது. ஃபஸாதுஹுமுல்லாஹு மரதா, அவங்களுடைய நோய் அல்லாஹ்வுத்தாலா அதிகப்படுத்தும். வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானு யக்திபூன். அப்ப அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது அப்படிங்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. அப்ப அவங்களுடைய தன் விஷயத்தை சொல்லும் போது அவங்க பிரச்சனை எங்க இருக்குன்ட்டான்ல, உள்ளத்துல வியாதி இருக்குது, வியாதி இருக்கு, கல்புல வியாதி இருக்கு. அப்ப கல்புடைய வியாதியை சரி செய்வதை கொண்டுதான் நிஃபாக்குத்தனம் சரியா. கல்பு சம்பந்தப்பட்ட டாக்டர், கல்பு சம்பந்தப்பட்ட டாக்டர். அப்ப நிஃபாக் நீங்க கேட்டீங்க, இப்ப நிஃபாக்குத்தனம் ஒருத்தர் அதை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிஃபாக்குத்தனத்தை ஒரு சரி செய்யணும்னு ஒருத்தர் முயற்சி செய்யறாரு, அதற்கான வேண்டிய முயற்சிகளை முன்னெடுக்கிறாரு சொன்னா அப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, நிஃபாக்குங்கிறது கல்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் ஒன்னும் சொல்லி நாம சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அப்ப கல்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு யாரு வைத்தியம் செய்வாங்களோ அவங்கள்ட்ட தான் செய்யணும். கல்பு சம்பந்தப்பட்ட வியாதியை வைத்தியம் செய்யக்கூடியவங்க தான் வைத்தியம் செய்யலன்னா அது அல்லாஹ் அதிகரிப்பேன்னு சொல்றான். அதிகரிப்பேன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும், அதிகரிப்பேன்னு சொல்லிட்டான். அந்த கல்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வைத்தியம் செய்யக்கூடியவங்களை தான் இன்னைக்கு என்னது ஷேகுமார்கள், சூஃபியாக்கள் என்பதாக அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மாதிரியான ஷேகுமார்கள், சூஃபியாக்கள் ஞானவான்களிடத்திலே சென்று தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பரிபக்குவப்படுத்துவதை கொண்டுதான் இந்த கல்புடைய வியாதிகளில் இருந்து விடுதலை பெற முடியும். முனாஃபிக் தனம் அப்பதான் முனாஃபிக் தனம் அது அவருடைய உள்ளத்தை விட்டும் என்னது வெளியாகும், வெளியாகி இதயம் சுத்தமாகும். இல்லைன்னு சொன்னா அதே நிலையில இருக்க மட்டும் இல்லாமல் அதிகரிக்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அல்லாஹ் அதிகரிக்க தான் செய்யும். அப்ப முனாஃபிக் தனம் என்பதை பத்தி என்ன, முனாஃபிக்னா என்னன்னு கேட்டீங்க, அடையாளங்கள் எப்படி, அந்த அடையாளங்கள் இருக்கும் பட்சத்துல நாம அதை விட்டு என்ன செய்யணும், தவிர்த்து அந்த அடையாளங்களை நாம நம்மளே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்படி நம்மளிலே அந்த அடையாளங்கள் தென்பட்டதுன்னு சொன்னா இது சரி செய்யக்கூடிய முறையான வைத்தியர்களிடம் சென்று அதை சரி செய்யணும். அதை சரி செய்யக்கூடிய முறையான வைத்தியர்கள் உள்ளத்துக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஷேகுமார்கள் தான், ஆன்மீக குருமார்கள், ஷேகுமார்கள். அவர்களிடம் சென்றுதான் அதற்கான வைத்தியத்தை பெற முடியும். அதை கொண்டுதான் உள்ளம் பரிசுத்தம் அடையும், அதை கொண்டுதான் கல்பு அந்த நோயிலிருந்து விடுதலை அடையும். அப்ப முனாஃபிக்குத்தனம் அவர்ல இருந்து என்ன செய்யும், எடுபட்டு போகும். அதை செய்யாத வரை என்ன செய்யாது, கல்வி நிஃபாக்குல தான் இருக்கும், நிஃபாக்குத்தனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து அப்ப அந்த ஷேகுமார்களை எப்படி தொடர்பு கொள்வது, ஷேகுமார்கள் தொடர்பு கொள்றது அல்லாஹ் இடத்துல தான் கேட்கணும். அல்லாஹ்வுத்தாலா காமிலான ஷேகுமார்கள் துனியாவில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்முடைய ஷேகுநாயகம் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபைசி டிவி என்ற அந்த யூடியூப் சேனல்ல எஜமானுடைய பயான்கள் உலகமெங்கும் பரப்பப்படுது. எல்லோரும் பார்க்கறாங்க, லட்ச மக்கள் பார்க்கறாங்க. எல்லோருடைய உள்ளங்களும் அதை கொண்டு சீரடையுது. அவர்களுடைய ஞான உபதேசங்கள் மூலமாக மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. அவர்களிடத்திலே வந்து தங்களுடைய உள்ளங்களையும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தன் உள்ளத்தை அல்லாஹோடு தொடர்பு படுத்தி அல்லாஹோடு உண்டான சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு மக்கள் எல்லாம் வாழ்ந்து. அப்ப அப்படியான சூஃபியாக்கள் துனியால வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாட்ட நாம இந்த கோரிக்கையை முதல்ல அல்லாட்ட முன் வைக்க வேண்டியது. அல்லாஹ் என்னுடைய
நிஃபாக்கு தனத்திலிருந்து நான் விடுதலை படணும்ல, ஜி அதற்காக வேண்டி என்னுடைய உள்ளத்தை நீ சரி செய்யல, அதற்காக வேண்டி என் உள்ளத்தை சரி செய்வதற்குண்டான ஒரு ஞான வழிகாட்டிய ஒரு ஆன்மீக குரு எனக்கு காட்டி கூட அல்லான்னு முன்னாடி இந்த கோரிக்கை நீங்க அல்லாட்ட வைங்க. ஜி அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுவான், கண்டிப்பா அல்லாஹ் அந்த வழியை திறந்து விடுவான் நிச்சயமா. இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இது போன்ற நிஃபாக்கு தனத்தை விட்டும் முனாஃபிக் தனத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததியையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு காணொளியில ஜி வேற ஏதாவது ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பின் கீழே அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இதில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ லா இலாஹ